வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவா மயக்கம் தெளிந்து கண் விழித்தவன். எதிரில் ஒரு உருவம் மங்கலாக தெரிய நன்றாக பார்த்தவன். அவன் கைகளை நெஞ்சில் வைத்து கொண்டு கண் மூடி அமர்ந்திருந்தாள் ரோஜா. அவளை பார்த்ததும் மனதில் சந்தோஷம் பொங்க அம்லு என அவன் அழைக்க அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தவள் அந்த வார்த்தையை கேட்டதும் கண் விழித்தவள். அவனை பார்த்ததும் அத்தான் என அவன் அருகில் சென்றாள். நல்லா இருக்கியா அம்லு? என்னடா கையில கட்டு? அச்சோ ரொம்ப வலிச்சதா என பேச முடியாத நிலையிலும் அவன் அவளை பார்த்து கேட்க, நான் நல்லா இருக்கேன் அத்தா, ஆனா என்னாலதான் உங்களுக்கு இப்படி என சொல்லி அழுதவள் சாரி அத்தா என்றாள். அவனோ எனக்கு ஒண்ணும் இல்லாமலோ என எழ முயற்சி செய்தவன் முடியாமல் வலியில் ஐயோ என்று முனக, வேண்டாம் வேண்டாம் எழுந்திருக்காதீங்க, ரொம்ப வலிக்குதா என கேட்க அவனோ அவளையே பார்க்க அந்த பார்வையின் வேதனை தாங்காமல் அமர்ந்திருந்தவள் எழுந்து அவன் அருகில் சென்று அவன் நெற்றியில் அழுத்தமான ஒரு முத்தத்தை பதித்தவள். பின்னர் கட்டு போட்டிருந்த இடத்தில் எல்லாம் அவள் இதழை பதித்தவள். மெல்ல நிமிர்ந்து, இப்போ என் அத்தானுக்கு வலி தெரியாதாம் என சிறு குழந்தை போல சொல்லி சிரிக்க அந்த சிரிப்பில் தன்னை தொலைத்தவன் அம்லு இங்க வா என அவளை கிட்ட அழைத்தவன் அவள் அருகில் வர, என் மேல இன்னும் கோபமா என கேட்கும் போதே அவன் குரலில் நடுக்கம் வர, இல்லாத்தா அந்த பேச்செல்லாம் இப்ப எதுக்கு, முதல்ல நீங்க சரியாகணும், ரொம்ப வலிக்குதா அத்தான் என அவனைப் போலவே அவளும் கேட்க, நீ கொடுத்த மருந்துல வலி எங்க போச்சுன்னு தெரியலாம்ல குட்டி என காதலாக சொன்னவன் மறுபடியும் அந்த மருந்து கொடுக்கறியா என குரலில் ஏக்கத்தோடு கேட்க அவளோ சொல்லி முடிக்கும் முன் அவன் இதழில் முத்தம் பதித்தவள். சில நிமிடங்களுக்கு பின் விடுவித்தவள். போதுமத்தான், ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது என சொல்ல அவனோ சிரித்து கொண்டே அவள் கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டு தடவிக்கொண்டே இருந்தவன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என சொன்னவன். என்னடா நாங்க உள்ள வரலாமா என கேட்டுக்கொண்டே மற்ற மூவரும் உள்ளே வந்தவர்கள் அவர்களின் நிலையை பார்த்து நாதன், போதும்டா இது ஆஸ்பத்திரி, உங்க ஓவர் ரொமான்ஸ கொஞ்சம் நிறுத்திக்கங்க என கிண்டலாக சொல்லி சிரித்தவர்கள் அவனது முகத்தை பார்த்தே அவன் மனநிலையை அறிந்து கொண்டராம். ஓகே தேவா, இனி எங்க வேலை முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம் என்றான். என்ன ராம் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற என ரோஜா கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இங்க இருந்தா உன் அத்தா ஒரு டயலாக் சொல்லுவான், அதுக்குள்ள நாங்க கிளம்புறது நல்லது இல்லையா என அவன் கிண்டலாக சொன்னான். தேவாவோ நீ இன்னும் கிளம்பலையா என வேகமாக கேட்க நாதனோ, பாரு சொல்லிட்டா நண்பேண்டா என முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னவன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்படித்தானா என பாஸ் நீங்க எப்படி என ராமை பார்த்து கேட்க அவனோ ரதியை பார்க்க, பாஸ் அதுக்கு தேவா எவ்வளவோ பரவாயில்ல என ஒரு கும்பிடு போட்டு சொல்ல அனைவரும் மனம் விட்டு சிரித்தனர். அதன் பின்னர் ஜெயந்தி காவேரி அம்மாவிற்கு உண்மையை சொல்ல அவர்களும் தேவாவை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாக ரோஜாவின் பெற்றோர்களும் வந்த பின் விஷயம் கேள்விப்பட்டு வந்து பார்த்துவிட்டு தங்களிடம் சொல்லாததற்கு திட்டியும் சென்றனர். ஆனால் ரோஜா தேவா பிரிந்திருந்தது அவர்களுக்கு தெரியாது. அனைவரிடமும் சின்ன ஆக்சிடென்ட் என்றே சொல்லியிருந்தனர். கைகளில் கட்டுடன் திருமணத்திற்கு முதல் நாள் தேவா மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தான். திருமணத்தை தள்ளி போடலாம் என சொல்ல தேவா மறுத்துவிட்டான். என் அம்லு என் கூட இருக்கும்போது நான் எப்போதும் நல்லாத்தான் இருப்பேன், சீக்கிரம் எனக்கு சரியாகிடும் என சொல்ல ரோஜாவும் அதுதான் சரி என சொல்ல அனைவரும் ஒத்துக்கொண்டனர். திருமணத்திற்கு முதல் நாள் இரவு வரவேற்பிற்கு அனைவரும் கிளம்பி கொண்டிருக்க ரோஜாவோ இங்கும் அங்கும் ஓடி வேலை செய்து கொண்டிருந்தாள். பார்வதியும் உடன் இருந்ததால் அவளை மிரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தாள். பில்லோடி, எனக்கு அம்மாவா நீ பிறந்ததால தப்பிச்சிட்ட,
இல்ல இந்நேரம் முன்ன என பார்வதியிடம் அவள் வம்பு பண்ணி கொண்டிருக்க அங்கு வந்த ஜெயந்தி, என்ன ரோஜா இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க என கேட்க, உடனே பார்வதி, நல்லா சொல்லுங்க அக்கா, கல்யாண வீட்டுல இப்படி போட்டது போட்டபடி இருந்தா நல்லாவா இருக்கு? இன்னும் இவ மருதாணி வைக்கல, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நானே வீட்டுல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். எப்ப வைக்கிறது? 7 மணிக்கு மண்டபத்துல இருக்கணும் என அவர் புலம்பிக் கொண்டிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, அது என்ன கழுத்துல புது நெக்லஸ்? நான் பார்த்ததே இல்ல. உண்மையை சொல்லு, அப்பா தானே வாங்கி கொடுத்தார் என்றவள், பின்னர் எங்க அந்த எமரால்டு, இன்னும் காணோம் என பார்வதியை பார்த்து கொண்டே அவள் பாட்டியை தேட, ஏண்டி, நானே கல்யாணமாகி 25 வருஷத்துல இப்பதான் அந்த அம்மா இல்லாம ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கு அது பொறுக்கலையா? நாளைக்கு அது வந்துடும். இப்ப எதுக்கு அவங்க? நீ எதுவும் செய்ய வேண்டாம், இப்படியே படுத்துட்டு டிவி பாரு என்றார். ஆ, அந்த பயம் இருக்கட்டும் என அவள் ஒற்றை விரலை நீட்டி சொல்ல, அங்கிருந்த அனைவரும் சிரித்து விட்டனர். இதையெல்லாம் மாடியில் இருந்து பார்த்து சிரித்து கொண்டிருந்த தேவா முதலில் ரோஜா தன்னிடம் வேலைக்கு வந்து சேர்ந்த போது இருந்த துள்ளல் இப்போது அவளிடம் இருந்ததை உணர்ந்தான். அப்படியென்றால் இதுவரை அவள் சந்தோஷமாக இருந்தது போல் நடிச்சிட்டு இருந்தாளா? இப்போதுதான் உண்மையான ரோஜா மறுபடியும் வந்திருக்கிறாள் என்று நினைத்தவன், தன் செயலால் அவள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என உணர்ந்த போது அவன் மனம் மிகவும் வலித்தது. அப்போது மேலே வந்த ரோஜா அவன் முகம் வாடி இருப்பதைக் கண்டதும் அருகில் வந்தவள், என்னாத்தான், ஏதாவது வேணுமா என கேட்டாள். அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன், அம்லோ, என்னை உனக்கு பிடிச்சிருக்குதானே என கேட்டான். ஐயோ, இதை எத்தனை முறைதான் கேட்பீங்க என சலித்து கொண்டவள், இப்ப எதுக்கு தேவதாஸ் மாதிரி சோகமா வசனம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என கேட்டாள். இல்ல அம்லோ, நீ என்கிட்ட எந்த காரணமும் கேட்கல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் என்றான். அவனின் நிலை புரிய அவனை அழைத்து கொண்டு அவர்களது அறைக்குள் சென்றவள், இப்போ உங்க பிரச்சனை என்ன ராகன் என்றாள். இல்ல ரோஜா, இதற்கு முன்னாடி நீ சண்டை போட்டுட்டு இருந்த, அப்புறம் சமாதானமாகிட்டோம். அப்போ உன்கிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது. நீ மாறிட்டேன்னு நினைச்ச, ஆனா மறுபடியும் சண்டை வந்துடுச்சு. இப்பவும் சண்டை போட்டு சேர்ந்திருக்கோம். இப்பவும் உன்கிட்ட மாற்றம். அதுவும் நான் பழைய ரோஜாவை பார்க்கறேன். அந்த அளவு நீ உற்சாகமா இருக்க. இதுவும் எனக்கு நிலைச்சிருக்குமா? அதான் என அவன் தனது பயத்தை சொல்ல, அத்தா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுவரை இருந்த குழப்பம் எல்லாம் இப்ப தீந்துடுச்சு. தாத்தாவோட இழப்பு நம்மால் ஈடு செய்ய முடியாதுதான். ஆனா நான் வாணி கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வந்தப்ப அவங்க அம்மா என் கார்ல விழுந்து என் குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் உங்களால எங்களுக்கு கிடைச்சது. உங்களை பெத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அங்கதான் நான் என் தாத்தாவை நினைச்சேன். அவர் இதைத்தானே என்கிட்ட எதிர்பார்த்தார். அப்பவே எனக்கு மனசு நிறைவாகிடுச்சு. மேலும் ஜேவியும் அன்னைக்கு அதான் சொன்னாங்க, இறந்தவங்களை நினைச்சு வாழ்கிற வாழ்க்கையை வருத்திக்காதேன்னு. பல பேர் எனக்கு வாழ்த்து சொல்ல என் மனசு உங்க ஒரு வார்த்தைக்காக ஏங்கிட்டு இருந்தது. அப்பதான் எனக்கே புரிஞ்சது, என்னை அறியாமையே நீங்க எனக்குள்ள முழுசா வந்துட்டீங்க. அதான், நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வெற்றி இல்ல, ஏன் இந்த ரோஜாவே இல்ல. அவசரப்பட்டு முடிவு எடுத்து நானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருந்தது எனக்கு புரிஞ்சது. அப்போ கொஞ்சம் தெளிவானேன். அப்புறம் நீங்க என்னை பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்த என அவள் சொல்லி முடிக்கும் முன்னே, சத்தியமா இல்லாமலோ, உண்மையா சொல்ல போனா நீ முதலா ராமின் போனில் என்கிட்ட பேசின இல்லையா, அப்பவே உன்னோட குரல் என் மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்புறம் ராம் உன்னை ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி கேட்க என் மனசுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஆசை உன்னை நேர்ல பார்க்கணும்னு. அதனால தான் சரின்னு சொன்னேன். உனக்கே தெரியும் நான் எப்பவும் ஜூனியர் வச்சுக்கிறது இல்லைன்னு. உன்னை ஒரு முறை பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம முதல் சந்திப்பு இப்ப நினைக்கும் போதும் என அவன் சொல்லி நிறுத்த, ரோஜாவிற்கு அதை நினைக்கும் போதே சிரிப்பு வர, அது என்னமோ டைவர்ஸ் கேஸ் தானே அத்தான் என சிரித்து கண்ணடித்தவள், அவனோ ஆமா ரோஜா என்றவன், உன்னோட குறும்பு எனக்கு பிடிச்சு போச்சு. உன்னை அனுப்ப மனம் இல்லாம சேர்த்துக்கிட்டேன்.
ஆனா வீட்டுக்கு வந்தா எனக்குள்ள ஒரு போராட்டம். ஒரு பொண்ணுக்காக உன்னோட கொள்கையை விட்டு தருகிறாயா என என் மனசாட்சி என்னை கேட்க, அதனால சில சமயம் கோவப்பட்டு உன்னை திட்டுவேன். ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன முழுசா ஆக்கிரமிச்ச ரோஜா. அன்னை இல்லம் திறப்பு விழா சமயத்துல உன்கிட்ட எங்க என் மனசு சொல்லிடுவேனோன்னு பயந்துட்டே இருந்த. அவள் அவனை ஒரு மாதிரி பார்க்க, உண்மைதான் அம்லோ. அப்ப எல்லாம் என்ன அறியாம உன் நினைவுதான் என்னை சுத்தி சுத்தி வந்தது. ஆனாலும் சொல்லக்கூடாதுன்னு என் மனசு எனக்கு தடை போட்டுச்சு. என் மனசுல இருந்த ஈகோ தான் அதுக்கு காரணம். எத்தனை பேர் என்னை பார்க்க காத்திருந்தாங்க. நான் உன்கிட்ட முதல்ல காதல சொல்றதான்னு ஈகோ தான் என சொல்லி அவள் முகம் பார்க்க, அவளோ ஓரக்கண்ணால் அவனை முறைக்க, அது அப்போ அம்லோ, எப்ப நடு ரோட்ல உன்னை தொட்டு தூக்கினனோ அப்பவே நீ என் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்ட என்றவன், அப்ப எல்லாம் என் உசுறு என்கிட்ட இல்ல தெரியுமா? எப்படி துடிச்சு போன என அவன் சொல்லும் போதே அவன் உடல் சிலிர்க்க, அதுவரை அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் தோளில் சாய்ந்து, நானும் கேட்டேன் ராகன். அம்லோ அம்லோ என பாரு அம்லோன்னு நீங்க கதறிட்டு வந்தது இன்னும் எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு முதல்ல தோணுனது இந்த உணர்வுதான். அதனால தான் நான் அமைதியா இருந்த. இல்ல, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது என அவள் சொல்ல, ரோஜா என அதிர்ந்து தேவா அவள் முகம் பார்க்க, ஆமாம் ராகன், அதனால தான் நீங்க என்கிட்ட அடிக்கடி நான் உன்னை விரும்பி திருமணம் செய்துக்கிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் அமைதியாகிட்ட. ஆனா நீங்க அன்னைக்கு பிராயச்சித்தம்னு சொன்னீங்க பாருங்க, அதான் என அவள் சொல்லும் போதே கண்ணீர் துளி அவன் மேல் விழ, ஐயோ அம்லு, என்னை மன்னிச்சுடுடா. நான் என்னை எப்படி உங்ககிட்ட நிரூபிக்கிறதுன்னு தெரியாம பதட்டத்துல வார்த்தைய விட்டுட்டேன். அதான் என அவன் சொல்ல, அவள் உடனே போதுமத்தான், இனி இதை பத்தி பேச வேண்டாம். நம்ம 2 பேரும் மனசுக்குள்ள ஒரே எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். திருமணத்துக்கு முன்னாடி நீங்க, திருமணத்துக்கு பின்னாடி நான். இப்ப பேசியது போல மனசு விட்டு அப்ப பேசியிருந்தா இத்தனை பிரச்சனை வந்தே இருக்காது என சொல்ல, அதுவும் சரிதான் அம்லு என அவன் தலையசைக்க, ஆ எல்லாம் இப்ப சொல்லுங்க மிரட்டுவது போல சொன்னவள், முதல்ல இப்ப நாம கிளம்பணும். நான் ரதி ரெடி ஆகிட்டாளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என சொல்லி அவள் நகர, ஒரு கையில் அவளை பிடித்து அவன் இழுக்க, அவள் அவன் மேல் விழ, சமாளிக்க முடியாமல் அப்படியே சாய்ந்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமான முத்தத்தை பதிக்க, அவளோ என்ன அத்தான் இது என சிணுங்கிக் கொண்டே அவனிடமிருந்து விலக முயற்சிக்க, அவனோ ஹே கொஞ்சம் பொறுடி, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கண்ணுல முத்தம் கொடுத்து என சரசமாக சொல்லிக்கொண்டே காது மூக்கு என அவன் கீழே வர, ஐயோ என்ன அத்தான் இது, விடுங்க நேரமாச்சு என்றவள் அவன் கன்னத்தை மெதுவாக கடிக்க, அவனோ ஏய் என அலற, அந்த இடைவெளியில் அவனிடமிருந்து தப்பி ஓடினாள் ரோஜா. வரவேற்பில் அனைவரும் நிற்க தேவா மட்டும் வெகுநேரம் நிற்க முடியாததால் அமர்ந்திருந்தான். எல்லா வேலைகளையும் அனைவரும் இழுத்து போட்டு கொண்டு செய்தனர். விடியற்காலை 5 மணிக்கு முகூர்த்தம் என்பதால் அனைவரும் சீக்கிரம் படுக்க சென்றனர். எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு ஜெயந்தி படுக்க நினைத்த போது அறை கதவு தட்டப்பட்டது. திறந்தவர் எதிரில் ரோஜா நின்று கொண்டிருந்தாள். ரோஜா, என்னம்மா, என்ன வேணும் என பதறிப்போய் கேட்க, உள்ளே வரலாமா ஆன்ட்டி என்றாள். என்னடா கேள்வி இது என சொல்லிக்கொண்டே அவளை உள்ளே இழுத்து சென்றவர், வந்து உட்கார். இந்த நேரத்துல உன்னை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன், அதான் என அவர் உண்மை சொல்ல, அது சரிதான் ஆன்ட்டி, அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறாளேன்னு தானே கேக்குறீங்க என அவள் கேட்க, இல்ல ரோஜா, அப்படியெல்லாம் இல்ல, நீ விளையாட்டுத்தனமா இருப்பியே, அதனால புத்திமதி சொல்ல வந்த. உன்னோட பதிலை பார்த்ததும் எனக்கே பெருமையா இருந்தது. இந்த காலத்து பெண்களின் பேச்சுகள் செயல்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பொறுப்பும் தன்மான உணர்வும் அதிகமாகவே இருக்கிறது. எனக்கு பெருமையாக இருந்தது. அதனால்தான் நான் மறுபடியும் உனக்கு எதுவும் சொல்லவில்லை. நீயாக புரிந்து சீக்கிரம் வந்துடுவேன்னு நினைச்சேன் என்றார். உண்மைதான் ஆன்ட்டி, சில பேருக்கு சொன்னால் புரியும். நான் எப்போதும் பட்டு தெரிந்து கொள்ளும் ரகம்,
அதான் என அவள் சற்று வருத்தமாக சொல்ல, அவரோ, அதெல்லாம் முடிந்து போன கதை. நீ இப்போ தேவாவை புரிந்து கொண்டாய்தானே? இனி இது போல் என அவர் தொடங்கும் முன், எந்த காலத்திலும் வராத ஆன்ட்டி. உங்கள் பிள்ளை என்னை விட்டாலும் நான் விடமாட்டேன். நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, நீங்க ஆன்லைன்ல எழுதுறீங்க இல்லையா, அதை நிறுத்தாதீங்க, எழுதுங்க. தீர்ப்பு வந்த அன்றைக்கு என் மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அப்போ உங்க வெப்சைட்டுக்கு தான் போனேன். திருமணமான பெண் புகுந்த வீட்டில் அனைவரையும் புரிந்து கொள்வது எப்படின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை படிச்சதும் என்னோட பொறுப்பு என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. என்ன மாதிரி எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது உங்க ஆர்டிகிள்ஸ் ரொம்பவும் உதவியா இருக்கு. அதனால நீங்க எழுதுங்க, அதை சொல்லத்தான் வந்தேன் என்றாள். ஜேவியோ, ரோஜா குட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நீ இவ்ளோ பொறுப்பா பேசுறது என சிரித்தவர், அதுக்காகவா இந்த நேரத்துல வந்த என கேட்க, இல்ல ஜேவி, ஒரே வேலை வேலைன்னு எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அத்தானும் போனும் கையுமா இருக்கார். அதான் மொக்க போட ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருந்த. பார்த்தேன், லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன் என அவள் கிண்டலாக கண்களை உருட்டி உருட்டி சொன்னாள். அதான பார்த்தேன், என்னடா நாரதர் நாயனம் வாசிக்கிறாரேன்னு என்றவர், அடி பாவி, இன்னைக்கு சிக்கின ஆள் நான் தானா என அவர் அப்பாவியாக கேட்க, அது இப்பதான் உங்களுக்கு புரியுதா? ஆனா நான் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான் ஜேவி என சொல்லிவிட்டு பழுப்பு காட்டிவிட்டு குட் நைட் என சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். மறுநாள் காலை அனைவரும் நேரமே கிளம்ப குளித்துவிட்டு வெளியே வந்த ரோஜா ஒரு புது புடவை அங்கு இருக்க பெட்டியை திறந்து பார்த்தவள். அவள் கடையில் பார்த்த அதே மயில் வண்ண பார்டர் போட்ட புடவை இருந்தது. வியப்பில் விழி விரித்தவள் அதை பிரிக்க, அதற்குள் நேரமாகிவிட்டது ரோஜா, வா என சத்தம் கேட்டதும் கிளம்பி வந்தவள். தேவா எங்கே என கேட்க, அவன் முன்னே சென்று விட்டான் என்றனர். அண்ணன் என்ற முறையில் சில சடங்குகள் இருந்ததால் அவள் உறங்கும் போதே அதை வைத்து முன்பே வந்துவிட்டான் தேவா. வரவேற்பில் நின்று கொண்டிருந்த தேவாவை இறங்கும் போதே பார்த்து விட்டாள் ரோஜா. பட்டு வேட்டி சட்டையில் அவன் ஜொலிக்க சில மணித்துளிகள் நின்று அவனை ரசித்தவள். பின்னர் மெதுவாக நடந்து வர யாரிடமோ பேசிக்கொண்டே திரும்பியவன் ரோஜாவை பார்த்ததும் அப்படியே விழி அசையாமல் நின்றான். ரோஜா மலர்கள் அனைத்தும் ஒன்று கூடி ஊர்வலம் வருவது போல அவள் நடந்து வர பலரது கண்களும் அவளின் மேல்தான் இருந்தன. அவன் கொடுத்திருந்த கடிகாரத்தையும் கட்டியிருந்தாள். மனம் சந்தோஷத்திலும் காதலிலும் தழும்ப அவள் அருகே வந்ததும், ரோஜா என அவன் அழைக்கும் முன், ஹே தரணி என்றபடி தரணியிடம் சென்று விட்டாள் ரோஜா. தேவாவோ மிகவும் ஏமாந்து போக அங்கு இன்னொரு ஜீவனும் அவனைப் போலவே ஏமாந்து நின்றது. பின்னர் ரோஜா பின்னால் தேவா செல்ல தரணியை நாதன் துரத்த அவர்கள் இருவரும் இருவருக்கும் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தனர். கனவிலே காதலை வளர்த்து கண்டதும் அதை சொல்லி பல இடர்பாடுகளுக்கு இடையே திருமணம் வரை வந்த ரதி ராம் இருவரும் அதன் உற்சாகம் முகத்தில் தெரிய அவர்கள் ஒரு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். தேவாவோ ரோஜா கைக்கு சிக்காமல் ஓடிக்கொண்டிருப்பதைக் கண்டவன் கோபம் வர வேகமாக அவள் அருகில் செல்ல, அதற்குள் ஏமா இங்க வா என ஐயர் அவளை அழைத்ததும் அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். தேவாவோ ஐயரை திட்டிக் கொண்டே அவள் பின்னால் செல்ல, அதற்குள் அவர் மாங்கல்ய தட்டை கொடுத்து அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க சொன்னார். அவள் அதை எடுத்துக்கொண்டு நடக்க தேவாவோ அவள் நடையில் தன்னை மறந்தவன் தன் அவளை ரசித்து கொண்டு நிற்க எல்லோரிடமும் வாங்கிவிட்டு அவனிடம் வந்தவள் தட்டை நீட்ட அப்படியே அவளை உள்ளே இழுத்து அருகில் இருக்கும் அறைக்குள் சென்றவன் அவள் என்ன என கேட்கும் முன் அவள் இதழை சிறை செய்தவன் வெகு நேரத்திற்கு பின்பே அவளை விடுவித்தான். அவளோ மூச்சு திணறி சற்று தடுமாற அவளை தாங்கி பிடித்தவன், ஏண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப சீன் போடுற என வேகமாக ஆரம்பித்து அவளை முழுவதுமாக கண்களால் அளந்தவன் அப்படியே மயக்கற அம்லு என காதலாக சொல்ல, அவளோ வெட்கத்துடன் அவன் நெஞ்சில் முகம் புதைக்க, உனக்கு பிடிச்சிருக்கா அம்லு என அவன் கேட்ட பின்பே அவள் நிமிர்ந்து, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த புடவை
என ஆச்சரியமாக அவனை பார்க்க, அவனோ அவளை பார்த்து அதெல்லாம் ரகசியம் என சொல்லி ஒரு மாதிரி கண்ணடித்து சிரிக்க, டே ராகன், உண்மைய சொல்லு, நீ அப்ப அங்கதானே இருந்த, கடைக்கு வரலைன்னு சொல்லிட்டு வந்திருக்க, திருடா என அவனை செல்லமாக அவள் திட்ட, மனைவி இருக்கும் இடத்தில் இருப்பதே இந்த மணாளனின் பாக்கியம் அல்லவா என கமல் ஸ்டைலில் சொன்னவன், இன்னைக்கு முழுவதும் நீ என் கூடத்தான் என சொல்ல, டே இது உனக்கே நியாயமா இருக்கா என்று ஒரு குரல் கேட்க, இருவரும் அதிர்ந்து திரும்பி பார்க்க, அங்கு மணமக்கள் மற்றும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். ஐயோ என ரோஜா வெட்கத்துடன் தேவாவின் பின்னால் மறைய, தேவாவோ, டே என்னடா அது, நியாயம் கேட்க நேரம் காலமே இல்லையா, மணவரையில் உட்கார்றதை விட்டுட்டு இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என அவனை கேட்க, எல்லாம் என் நேரம், ஏண்டா டே 8 வருஷமா காதலிச்சு என அவன் ஆரம்பிக்க, ஐயோ போதுமே என கோரஸாக குரல் வர, பாரு எல்லாருக்கும் இதை கேட்டு அழுத்திடுச்சு, நானே கஷ்டப்பட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், இது உனக்கு பொறுக்கலையா என அவன் சலித்து கொள்ள, என்னடா இது இப்படி சலிச்சுக்கிற, ஏண்டா என் பொண்டாட்டியை நான் கொஞ்சறது தப்பா என அவன் புரியாமல் கேட்க, நீ கொஞ்சறது தப்பில்ல, ஆனா என் பொண்டாட்டி கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை நீ வச்சுக்கிட்டு கொஞ்சறப்பாரு, அதுதான் கொடுமை என அவன் சொன்னதும் தான் ரோஜாவின் கையில் மாங்கல்ய தட்டை பார்த்தவன் என வழிந்தவன், அச்சோ நண்பா, சாரி என சொன்னான். உன் சாரியை கொண்டு குப்பையில போடு என்றவன் வேகமாக தட்டை வாங்க, அதற்குள் காவேரி அம்மாள், என்ன ஐயரே, நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சா, இல்லைனா வேற நாள் என ஆரம்பித்ததும், என்னது மறுபடியுமா என்றவன், தோ இப்பவே தாலி கட்டிட்டேம்மா என வேகமாக அவன் ரதியின் கழுத்திற்கு தாலியை கொண்டு செல்ல, டே ஏண்டா அலையற, பேசாம மணவரைக்கு வா என தேவா நல்லவனை போல் அவனை அழைத்து செல்ல, ஏண்டா சொல்ல மாட்ட, கல்யாணமாகி 6 மாசம் குடும்பம் நடத்திட்டு அதுவும் பத்தாம இப்பவும் இங்கேயும் குழப்பம் பண்ணிட்டு நீ பேசுற இத என புலம்பியபடி வந்தவன் பின்னர் ஐயர் தாலியை கீழே வைக்க சொல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்க மந்திரத்தை முடியுங்க, அது வரைக்கும் நானே வச்சிருக்கேன் என சொன்னவன் ரதியின் கழுத்தில் தாலி கட்டிய பின்பே மூச்சு விட்டான். பின்னர் அங்கு நடந்ததை வைத்து அனைவரும் கிண்டல் பண்ண சந்தோஷமும் உற்சாகமும் அங்கு நிரம்பி வழிந்தது. தன் மனதிற்கு பிடித்தவளை மனைவியாக வர அந்த சந்தோஷம் ராமின் முகத்தில் தெரிய, ரோஜாவும் ராமின் அருகில் வந்து, நினைச்சத சாதிச்சிட்ட மாம்ஸ் என்றவள் ரதியிடம் திரும்பி, ரதி, ராம் ரொம்ப நல்லவ, உன்னை தன் உயிரை விட அதிகமா நேசிக்கிறான், நீ புரிஞ்சு நடந்துக்கோ, இந்த திருமணத்துக்காக அவன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல என சொல்லிக்கொண்டே அவன் முகம் பார்க்க, அவனோ எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே இருக்க, உன்னோட நல்ல மனசுக்கு நீ நினைச்சது எல்லாம் நடக்கும் ராம் என மனதின் அன்பை அவள் வார்த்தையாக வெளியே சொல்ல, அச்சோ எங்க ரோஜா குட்டி இப்படி பேசுற அளவுக்கு பெரிய மனுஷி ஆகிட்டாங்களா என கிண்டலாக கேட்டவன், யாரோ ரவா உருண்டை போட்டாதான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வேன்னு பேரம் பேசினதா ஞாபகம், அது யாருன்னு உனக்கு தெரியுமா ரோஜா என சொன்னதும், ஐயோ ஆமா ராம், சாப்பாட்டுல ரவா உருண்டை இல்லைன்னு நினைக்கிறேன், இரு பார்த்துட்டு வர்ற என அவள் செல்ல, பாரு இவ்வளோ நேரம் பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருந்தவ இப்ப பாரு, இதுதான் ரோஜா என சொல்லி சிரிக்க, அதேபோல் தேவாவின் காலில் விழுந்து வணங்கிய ரதி வார்த்தைகள் எதுவும் பேசாமல் கண்களில் கண்ணீர் நிற்க, அவனோ, ரதிமா இப்பவாவது இந்த அண்ணனை முழு மனசா ஏத்துக்குவியா என அவளிடம் அவன் உரிமை வேண்டி நிற்க, என்ன அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தானே என அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் அவன் அன்பு தங்கை. இங்கு மரகதத்திற்கு காவேரியின் ஆதங்கம் தெரிய வர, அவரோ காவேரியிடம் சென்று, எனது சுபாவமே அப்படித்தான், மற்றபடி நான் யாரையும் குறைவாக மதிப்பிட மாட்டேன், என் ஒரே பிள்ளை என் சொல் பேச்சை கேட்காமல் காதல் செய்து திருமணம் செய்துகிட்டான் என்ற ஆதங்கத்தில் முதலில் கொஞ்சம் பேசினேன், இப்போதெல்லாம் அப்படி இல்லை என்றதும் காவேரியும், நானும் என் பிள்ளை என்னை விட்டு உங்களை பெரியவராக நினைத்து விட்டான் என்ற ஆதங்கத்தில் தான் பேசிவிட்டேன் என இருவரும் மன்னிப்பு கேட்டு கொண்டனர்.
அனைவரும் இப்படி சந்தோஷத்தில் திளைத்திருக்க ஒரு ஜீவன் மட்டும் சோகமாக இருந்தது. அவன் அருகில் சென்ற தேவா, டேய் ஏண்டா நீ மட்டும் சோக கீதம் வாசிக்கிற என கேட்கவும், இல்ல மச்சான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், ஆனா அது ரொம்ப பிகு பண்ணுது என்றான். என்னது, நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன், சரி விடு, யாரு பொண்ணு என்றான். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் என்றான். எனக்கு தெரிஞ்சதா என அவன் முழிக்க, அதான் மச்சான், உன் ஜூனியர் தரணி என சொன்னதும், டேய் என அவன் கோபமாக ஆரம்பிக்க, மச்சான், என் காதல் தெய்வீக காதல், நிஜமாவே லவ் பண்றேன்டா என்றான். அவன் உண்மையை சொல்வது போல் தோன்ற, ஏண்டா அந்த பொண்ணு இங்க வந்தே 1 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள என அவன் தயங்க, காதல் வர்றதுக்கு மாசம் வருஷம் எல்லாம் தேவையே இல்ல மச்சான், ஒரு நொடிதான் என அவன் சொல்ல, அவனை முறைத்த தேவா, சரிடா பேசி பார்க்கலாம் என்றான். தேவாவிடம் பொறுப்பை ஒப்படைத்த சந்தோஷத்தில் கல்யாண கனவில் மூழ்கினான் நாதன். எல்லா வேலையும் முடிந்ததும், பட்டாபி கிளம்புகிறேன் என்றபடி வந்து நின்றான். அவனை பார்த்ததும் அருகில் வந்தவள், சாப்பிட்டியா பட்டாபி என்றாள். அவன் சாப்பிட்டேன் என்று சொன்னதும், இல்ல நீ சாப்பிடல என சொன்னாள் ரோஜா. பட்டாபி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க, சரி இங்க வா என ஒரு அறைக்குள் அழைத்து செல்ல, உள்ளே நுழைந்ததும் பட்டாபிக்கு சில நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் கழித்த பின்பே, அம்மா என சொல்ல, டே கருப்பா என அவர் சொல்ல, வேகமாக அவரிடம் ஓடி வந்து கட்டி பிடித்தவன், எப்படி அம்மா இருக்க, என்னை எல்லாம் மறந்துட்டீல என அழுகையின் ஊடே கேட்க, பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவரோ, இல்ல கருப்பா, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த ஊர்லயே இல்ல, உங்க அப்ப எங்களை கடலூருக்கு கூட்டிட்டு போயிட்டான் என்றவர். நீ எப்படி இருக்க கருப்பா, இவதான் உன் தங்கச்சி என வத்தலாக ஒரு பெண்ணை காட்டியவர், இது அவளோட புருஷன் என சொன்னதும், அண்ணா என அந்த பெண் அழைக்க, பட்டாபி பாசத்தில் அழுது விட்டான். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நான் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் என கேட்க, இந்த பொண்ணுதான் தேடி வந்துச்சு, அப்புறம் நம்ம கதையெல்லாம் சொல்லுச்சு என்றவர். இவங்க உன்னை பத்தி என்னமோ சொல்றாங்க, நீ படிச்சு பெரிய ஆளா ஆகிட்டியாம், நிறைய சம்பாதிக்கிறியாம், எல்லாம் உண்மையா என கேட்க, அப்போதுதான் சுற்றி நிற்பவர்களை பார்த்த பட்டாபி, ஆமாம் அம்மா, இவர்தான் என்னை வாழ வைத்த தெய்வம் என தேவாவை காட்டியவன். இவங்க அவரோட மனைவி ரோஜா என மற்றவர்களையும் அறிமுகம் செய்து வைத்தான். இவங்கதான் கருப்பா எங்களை தேடி வந்தாங்க என ரோஜாவையும் தரணியையும் காட்டியவர். நான் முதல்ல நம்பவே இல்லை, அப்புறம் இவங்க தான் எனக்கு எடுத்து சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாங்க என சொல்ல, ரோஜாவை பார்த்தவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக அவள் காலில் விழ செல்ல, ஹே பட்டாபி, என்னது இது என அவள் பின் வாங்க, இல்ல ரோஜா, இதுல வயசு முக்கியம் இல்ல, என்னை ஒரு மனுஷனா மதிச்சு என் குடும்பத்தை என்கிட்ட சேர்த்து வச்சல்ல, அந்த நல்ல மனசுதான் என சொன்னவன் தரணிக்கும் நன்றி சொன்னான். பட்டாபி, நீ என்னை எப்படி நினைச்சாலும் நான் உன்னை என் சகோதரனாகத்தான் நினைக்கிறேன் என அவள் பாசத்துடன் சொல்ல, அனைவரும் ரோஜாவை பெருமையோடு பார்க்க, பார்வதி, சேகர், மரகதம், காவேரி அனைவரும் ரோஜாவை நினைத்து மன நிறைவு அடைய, அவள் நாயகனோ பெருமிதத்தோடு அவளை பார்க்க, அவளோ அது எல்லாம் உன்னால் தான் என்பது போல அவன் நெஞ்சத்தில் தஞ்சமடைய, ஆஹா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் இருந்தா நல்லா இருக்குமே என நாதன் சொல்ல, தரணியோ அவனை பார்த்து முறைத்தாள். டேய் தேவா, பாருடா, இப்படி முறைச்ச என்ன கவுத்துட்டாடா என்றவன், நீ இப்ப அவகிட்ட பேசுறியா இல்ல நானே பேசட்டுமா என எங்கே அவன் கேட்காமல் விட்டு விடுவானோ என பயந்து நாதன் நச்சரிக்க, டேய் ஏண்டா மானத்தை வாங்குற, நான் தான் பேசுறேன்னு சொன்னன்ல என அவன் காதை கடிக்க, அப்போது தரணி அவனை நோக்கி வர, டேய் வர்றா பேசுடா என சொல்லிவிட்டு அவன் அமைதியாக நின்றான். அருகில் வந்தவள், சார், அப்பாவும் அம்மாவும் கிளம்புறாங்களாம், எதுவா இருந்தாலும் இப்பவே பேசி முடிக்க சொன்னாங்க என சொல்ல, தேவாவோ, அப்படியா தரணி, பேசிட்டா போச்சு என்றவன், எதுக்கு மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா என சொல்ல, அதெல்லாம் எதுக்கு சார், தாலியை கட்டுன்னா கட்ட போறாப்படி என தரணி சொல்ல,
யார பத்தி பேசிட்டு இருக்கான்? தாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என குழம்பிய நாதன், யாரு மச்சான் தாலின்னு பேசுறீங்க? யாருக்கு? மறுபடியும் ஒரு அடிமை சிக்கிட்டானா என கேட்டான். ஆ, தரணிக்கு தான் கல்யாணம் என தேவா சொல்ல, என்னது என அதிர்ந்தவன், டேய் இத நான் ஒத்துக்க மாட்டேன் என அவன் அலற, நீ என்ன ஒத்துக்கிறது? தாலி கட்டுறவன் சரின்னு சொல்லிட்டான் என தேவா சொல்ல, அட பாவி, இவ்ளோ நேரம் கதை கேட்டுட்டு இப்ப அப்படியே திருப்பி போடுறியா? நீ எல்லாம் நண்பனா என்றவன், நீ முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு என கேட்டான். ஏன், எதுக்கு போய் அடிக்க போறியா? டேய் வேண்டாம்டா, நான் சொல்றது கேளு என அவன் வேகமாக தடுக்க, உடனே நாதன், ஏண்டா மச்சான் இப்படி இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் ரணகளம் ஆக்கிடுறீங்க. நான் அவனை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போவேன். அப்புறம் வேற ஒருத்தன் என் டார்லிங் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது மச்சி. அப்படியெல்லாம் ஏமாற மாட்டேன். நேரா போய் அவன் காலில் விழ போற மச்சி. என் காதலி எனக்கு விட்டுருங்கன்னு, நான் அவளோட 100 வருஷம் வாழணும்னு என சொல்ல, அட பாவி, இவ்ளோ வசனம் பேசுனது இதுக்குத்தானா என எல்லோரும் கிண்டலாக சொல்ல, அப்போ ரங்கநாதன் கால்ல தான் விழணும் என தேவா சீரியஸாக சொல்ல, யாருடா அது, எங்க இருக்கா என சொல்லி முடிக்கும் போதுதான் அவனுக்கு உரைக்க, டேய் நண்பா என அவனை பார்த்தவன், இப்பவும் நான் தான் லேட்டா என அப்பாவையாக கேட்க, தேவாவோ சிரித்து கொண்டே, ஆனாலும் இவ்ளோ அறிவாளியா நீ இருக்க கூடாதடா என்றவன், உனக்கு முன்னாடியே தரணி இத பத்தி சொல்லி எல்லாம் பேசி முடிச்சாச்சு என்றவன் அவன் காதருகில், ஆனாலும் தரணி செம ஸ்பீடு மச்சான், உன் நிலைமை ரொம்ப கஷ்டம் என சொல்ல, பரவாயில்ல மச்சான், நமக்கு எப்பவும் சண்டி குதிரை தான் பிடிக்கும் என சொல்லி எப்பவும் போல அசட்டு புன்னகையை சிந்த, டே மச்சான் பின்றடா என அவனை அணைத்த தேவா, ஆனாலும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ மச்சான் என்றவன், படவா உசுரே போகுதுன்னு சிச்சுவேஷன் சாங்கா போடுற நீ, இருக்கு மொத்தமா ஆப்பு என சொல்ல, ஹேய் தரணி, எல்லாம் உண்மையா என அவன் கேட்க, அவளோ அவளது விழிகளை மேலே தூக்கி, எப்படி என் திட்டம் என்பது போல பார்வையாலேயே கேட்க, டார்லிங் என சொல்லியபடியே அவளை அணைக்க வேகமாக அருகில் வந்தவன், டேய் இது மண்டபம்டா என அனைவரும் கத்தினர். ஏண்டா மண்டபம்னு தெரிஞ்சு நீ உன் பொண்டாட்டிய கட்டிப்பிடிக்கல, அங்க பாரு அவன் தாலி கட்டின உடனே அடுத்த வேலையை தொடங்கிட்டா என கையை நீட்ட, அங்கு ராம் ரதியை சரசமாக கொஞ்சிக் கொண்டிருக்க அவளோ நெளிந்து கொண்டிருந்தாள். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, நான் மட்டும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடா, என்ன கொடுமடா இது என அவன் சொல்லி முடிக்கும் முன்பே தரணி அவன் கன்னத்தில் முத்தமிட, அதிர்ச்சியில் சிலையாக நின்றான் நாதன். அனைவரும் வாய்விட்டு சிரிக்க, அதற்கு பின் கிண்டலும் கேலியுமாக அங்கிருந்து கிளம்பினர். இந்த சந்தோஷம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் தொடர மகிழ்ச்சியின் முகவரி இவர்களின் இருப்பிடமானது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.